வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில், புனரமைக்கப்பட்ட சோம்நாத் ஆலயத்தின் 75 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் வரும் 11ஆம் தேதி சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் பங்கேற்க இருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சோம்நாத் ஆலயம் கலாச்சாரம் மற்றும் நாகரீகம் சார்ந்த செய்தியை நமக்கு வழங்குவதாக அவர் கூறியுள்ளார். பல தாக்குதல்கள் மற்றும் பேரிடர்களுக்கு பின்னரும் இந்த ஆலயம் வலிமையுடன் மீண்டும் எழுந்து நிற்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் முயற்சிகளால் இந்த ஆலயம் 1947ஆம் ஆண்டு மீண்டும் புனரமைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சோம்நாத், அயோத்தி, உஜ்ஜைன், காசி என நாட்டின் பல்வேறு ஆன்மீக தலங்களை பாரம்பரியம் மாறாமல் நவீன முறையில் இந்த அரசு புதுப்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரியத்துடன் இணைந்த வளர்ச்சியை முக்கிய கொள்கையாக கொண்டு கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆன்மீக தலங்களுக்கான சுற்றுலாவை அதிகரிப்பதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரம் மேம்படுவதுடன் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். சோம்நாத் ஆலயம் பக்தியுடன் உத்வேகத்தை வழங்கி நாகரீக சிறப்புகளை பாதுகாத்து வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேவையான கையிருப்பை விட இது 3 மடங்கு அதிகம் என்று குறிப்பிட்டுள்ளார். கோதுமை மற்றும் அரிசி கையிருப்பு அதிக அளவில் இருப்பதாகவும் தடையற்ற பொது விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உணவு தானியங்கள் உற்பத்தி அதிகரித்திருப்பதுடன் சிறந்த கொள்முதல் நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாட்டின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன் மற்றும் அவர்களது சிறந்த எதிர்காலம் ஆகியவற்றில் மத்திய அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு பிரல்ஹாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பிரான்ஸ் விண்வெளித்துறை அமைச்சர் திரு பிலிப் பாப்டிஸ்டுடன் நேற்று அவர் காணொலி மூலம் பேச்சு நடத்தினார். அப்போது அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளித்துறையில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இஸ்ரோவும் பிரான்ஸ் விண்வெளி அமைப்பான CNES-உம் இணைந்து பல்வேறு விண்வெளி திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்தியாவில் விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறை கடந்த சில ஆண்டுகளில் விரைவான வளர்ச்சியை எட்டி வருவதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது இத்துறையில் 400க்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் விண்வெளி பொருளாதாரம் வரும் ஆண்டுகளில் மேலும் உயரும் என்றும் இதனால் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த சூழலில் இத்துறையில் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன.
மேற்கு வங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. இதில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ளார். இந்நிலையில் அம்மாநில சட்டப்பேரவையை கலைத்து ஆளுநர் திரு ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார். புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா நாளை நடைபெறவுள்ளது. பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிஜேபியின் மூத்த தலைவர்கள் மற்றும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக வரும் 12ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு திலீப் சைக்கியா கூறியுள்ளார். குவஹாட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கனபாரா கால்நடை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று தெரிவித்தார். இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என அவர் குறிப்பிட்டார். இதற்கு முன்பாக வரும் ஞாயிற்றுக்கிழமை பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெறும் என்று அவர் கூறினார். இதில் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி ஆகியோர் மத்திய பார்வையாளர்களாக கலந்து கொள்வார்கள் என்றும் திரு திலீப் சைக்கியா தெரிவித்தார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி புதிய ஆட்சி அமைக்கும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கட்சியின் மேலிட பார்வையாளர்கள் பங்கேற்ற கூட்டம் திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் திரு அஜய் மகான், புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கருத்துகள் பெறப்பட்டுள்ளதாகவும், தில்லியில் கட்சி மேலிடத்திடம் இவை தெரிவிக்கப்பட்டு புதிய முதலமைச்சர் குறித்து விரைவில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார். பீகாரில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர்களுக்கான இலாக்கா பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நேற்று விரிவுபடுத்தப்பட்ட நிலையில் திரு நிஷாந்த் குமாருக்கு சுகாதாரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு விஜய்குமார் சின்ஹாவுக்கு வேளாண் துறையும், திரு ராம் திரிபால் யாதவுக்கு கூட்டுறவுத்துறையும், திரு நிதிஷ் மிஸ்ராவுக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு திலீப்குமார் ஜெய்ஷ்வால் வருவாய்த்துறையை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உள்துறை, பொது நிர்வாகம் ஆகிய துறைகளை கவனிப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திராவில் உள்கட்டமைப்பு வசதிகள் விரைந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் நேற்று நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டில் பேசிய அவர், மாநிலத்தில் 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான 64 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 64,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 600 ரயில்வே திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அப்போது அவர் குறிப்பிட்டார். உள்ளூர் அளவில் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தல்கள் விரைவில் நடத்தப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் கடந்த 2.5 ஆண்டுகளில் முதலமைச்சரின் மகளிருக்கான திருமண உதவி திட்டத்தின் கீழ் 1,70,000 திருமணங்கள் நடைபெற்றுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலில் நேற்று நடைபெற்ற கூட்டு திருமண நிகழ்வில் காணொலி மூலம் பங்கேற்று பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 1000 கோடி ரூபாய் மதிப்பில் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விளையாட்டு வீரர்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டில் நேற்று பேசிய அவர், விளையாட்டுத்துறையை மேலும் வலுப்படுத்த மத்திய மாநில அரசுகள், விளையாட்டு கூட்டமைப்புகள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கிடையே வலுவான ஒருங்கிணைப்பு தேவை என்று கூறினார். பல்வேறு போட்டிகளுக்கு வீரர்களை தேர்வு செய்ய வெளிப்படையான மற்றும் நியாயமான நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். வரும் காலங்களில் சர்வதேச போட்டிகளை அதிக அளவில் நடத்த இந்தியா தயாராகி வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ராக்கி, குஷி, மம்தா, லக்ஷ்மி, நவ்யா உள்ளிட்ட வீராங்கனைகள் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கங்களை உறுதி செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக் காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.